பெண்கள் எப்படி இருப்பாங்க? நாணத்தோடு கொஞ்சம் வெட்கி தலை குனிந்து இப்படி கீழே கிழிஞ்சு பார்த்து நடப்பாங்க. அது அந்த காலம், அது அப்ப. இப்போ முன்னாடி துணியை வாங்கி தப்போம் அந்த காலத்துல, இப்ப தச்ச துணியை கிழிச்சு போட்டுட்டு இருக்கோம். இப்ப நாகரிகன்ற மோகத்துல நம்ம வேற எங்கேயோ போயிட்டோம். நம்ம இந்த கால கலியுகத்தை பத்தி பேச வேணாம், நம்ம அப்ப இருக்கிற கதையை சொல்லிட்டு இருக்கேன். அப்போ பெண்கள் எல்லாரும் எப்படி இருப்பாங்களாம்? அப்படி நாணத்தோட கீழே குனிந்து நடந்து போவாங்களாம். ஆண்கள் எப்படி இருப்பாங்களாம்? அப்படி அண்ணாந்து நிமிர்ந்து பார்த்து வீரத்தோடு அப்படி செருக்கா அப்படி நடந்து. செருக்குன்றது ஞான செருக்கு. செருக்குன்னா அது திமிரு கிடையாது, அது ஞான செருக்கு. தன்னுடைய மனைவியை நம்ம நல்லா வச்சுக்கிறோம், என் நாட்டை நான் நல்லா வச்சுக்கிறேன், ஊர் மக்களை நான் நல்லா வச்சுக்கிறேன், என்னுடைய குழந்தைகளை நான் நல்லா பராமரிக்கிறேன், ஞானத்திலே சிறந்தவனா இருக்கேன் அப்படின்ற அந்த ஞான செருக்கோட பாரதி எப்படி நிமிர்ந்து நடப்பான், அதுபோல அப்படி நிமிர்ந்து போவாங்களாம் ஆண்கள் எல்லாரும். அப்படி போறப்ப யதார்த்தமா இப்படி ராமன் மேல பாக்குறான். மேலே பார்க்குறப்ப மேல் மாடத்துல இருந்து சீதா தேவி இப்படி கீழே பார்க்குறான். அப்போ ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. அதை எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க கம்பர். என்னரும் நலத்தினல் இணையல் நின்றுடி கண்ணொடு கண்ணினை கவ்வி. ராமனோட கண்கள் போய் சீதாதேவியோட கண்ணை கவ்வுது, சீதாதேவியோட கண்கள் போய் ராமனை கவ்வுது. கண்களை மட்டும்தான் நோக்குறாங்க ரெண்டு பேரும். அந்த முகத்தை பார்க்கல, தோள்களை பார்க்கல, பராக்கிரமத்தை பார்க்கல, தாள்களை பார்க்கல, கைகளை பார்க்கல, ஆடைகளை பார்க்கல, அந்த கூந்தலை பார்க்கல, எதையும் பார்க்கல. அணிகலன்களை பார்க்கல, பரிவாரங்களை பார்க்கல, குதிரையை பார்க்கல, பக்கத்துல வரக்கூடிய விஸ்வாமித்திரரை பார்க்கல, யாரையும் பார்க்கல. எதை பார்க்கறாங்க? அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். கம்பர் வார்த்தையை கொண்டு போடுறாரு பாருங்க. கம்பருக்கு நிகர் கம்பர் தாங்க வார்த்தையை கொண்டு போடுறாரு. அவர் எப்படி சொல்லியிருக்கலாம்? அண்ணனும் பார்த்தாள் அவளும் பார்த்தாள்னு சொல்லிட்டு. பார்க்கறதுனா என்ன? இப்போ நான் நிகழ்வுக்கு வர்றேன் அப்படின்னா நம்ம பேச வர்றோம், இங்கே எத்தனை பேர் இருக்காங்க, இவங்களுக்கு நம்ம எப்படி பேசினா பிடிக்கும், நிறைய மக்கள் இருக்காங்களா, இல்லை இந்த வருடமும் கம்மியாக தான் உட்காந்து கேட்குறாங்களா அப்படின்னு ஒரு பார்வை அப்படி மொத்தமாக இப்படி திரும்பி பார்க்குறோம்ல, அதுக்கு பேர் பார்க்கிறது. ஆனா இங்க நோக்குதல் அப்படின்னு சொல்றாரு. நோக்குதல் அப்படின்னா என்ன? இப்போ நல்ல பெரிய ஒரு மிக முக்கியமான ஒரு மனிதர் வர்றார், ஒரு சிஎம் வர்றாருன்னு வச்சுக்கோமே, இல்லை ஒரு மிக தேர்ந்த சொற்பொழிவாளர், இல்லை மிக உயர்ந்த ஒரு புனிதர், காஞ்சி மகா பெரியவா இந்த ஊருக்கு வர்றாங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ காஞ்சி மகா பெரியவா வரப்ப நாம என்ன செய்வோம்? அவரை பார்க்க மாட்டோம். அவர் என்ன சொல்ல போறாரு, அவர் என்ன செய்ய போறாரு, என்ன ஆசீர்வாதம் கொடுக்க போறாரு, என்ன நற்கருத்துக்களை நமக்கு சொல்ல போறாரு, நம்மளை பாப்பாரா அப்படின்னு அவரை